வணக்கம். நம்ம லைஃப்ல எல்லா நேரமும் உற்சாகமா இருக்க முடியறதில்ல. சில நேரங்களில் நம்மளே அறியாம உற்சாகமா இருப்போம். சில நேரங்களில் எதுக்காக டல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு மாதிரி க்ளூமியா நமக்கே ஒரு சேட் ஃபீலிங்ஸோட இருப்போம். இந்த மாதிரி வருத்தமா இருக்கிறதுக்கு காரணமே இருக்காது. காரணம் இருந்தால் பரவாயில்ல, காரணமே தெரியாம ஒரு மாதிரி என்னமோ தெரியலைங்க, கொஞ்சம் எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னா சில மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம், சில மொமெண்ட் ரொம்ப டல்லாக இருப்போம். இந்த டல் மொமெண்ட்ஸில் நமக்கு உற்சாகத்தை வர வச்சுக்கிறது எப்படி? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறவங்க, சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க. இப்போ எனக்கு டல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரயில்வே டிரைவர் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பைலட் சொல்ல முடியுமா? பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க நான் டல் மொமெண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நாம் எப்படி உற்சாகத்தை வரவழைச்சிக்கலாம்? இந்த டல் மொமெண்ட்ஸில் நாம் எப்படி பழைய மாதிரியே உற்சாகமாக இருக்க முடியும்? இது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இப்போ நீங்கள் டல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், எப்போவுமே உற்சாகமாக பேசக்கூடியவர். சில பேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உற்சாகம் அவங்ககிட்ட இருந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சா தே வில் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கெட்ட நியூஸாக உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களை பற்றி அவங்க இப்படி தப்பாக பேசிக்கிறாங்க, இவங்க இப்படி தப்பாக பேசிக்கிறாங்கன்னு. சில பேர் எப்போவுமே அவங்க பாசிட்டிவாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா உடனே உங்கள் மனசு உற்சாகம் அடைஞ்சிடும். ரெண்டாவது, கொஞ்சம் டல் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வாக், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக் போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ அல்லது ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்கும் போதோ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக் எடுத்துகிட்டு திரும்பி வந்தீங்கன்னா உடனே உங்கள் மனசு உற்சாகமாயிரும். ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை யுவர் ப்ரீத். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டல் மொமெண்ட் இருக்கோ அந்த டைமில் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி அப்படி வெளியே விட்டிங்கன்னா, ஒரு 10 சைக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நிறையா தேவையான ஆக்சிஜன் கிடச்சிட்டு அதனால் பிரெயின் ஆக்டிவ் ஆயிரும், உங்களால் உற்சாகமாக இருக்க முடியும். மூணாவது விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை கேட்குறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குறது, இது மாதிரி, அல்லது ஒரு பிடிச்ச புத்தகத்திலேருந்து ஒரு 4 பக்கம் படிக்கிறது. இது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனால என்ன ஆகும்னா, நீங்கள் மறுபடியும் நார்மல் ரித்தமுக்கு வர முடியும். டல் மொமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். இப்போ நமக்கு சில மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அது அந்த மியூசிக்கை கேட்கும்போது என்ன ஆகும்னா, நாம் அந்த டியூனு, அந்த வயலின் இப்படி போகும், ஃப்ளூட் இப்படி போகும், கிட்டார் இப்படி வாசிப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி மிருதங்கத்தை வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இப்போ பாருங்கள், இப்போ மிருதங்கத்தை அடிப்பார் பாருங்கள், தரிகிட தரிக்கிட தரிக்கிட அப்படின்னு உடனே மனசு அதில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மைண்டில் இருந்த அந்த டல்னஸ் போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ரொம்ப டல்லாக இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே ஃபீல் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே இதே ஃபீலிங்கோடு இருந்தோம்னா எந்த காரியமும் விளங்காமல் போயிடும். நம்ம ஒரு ஃபைலை பார்த்தா அது சரியாக பார்க்க முடியாது, அல்லது நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் சரியாக பணம் வாங்கிட்டு வர முடியாது, அல்லது ஒரு ஊருக்கு பயணமானோம்னா அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் ரொம்ப சோர்வாகவே இருப்போம். இது மாதிரி காலையில் எழும்போதே ஒரு டல் மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சின்ன வழி என்னென்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், ஒரு கைண்ட்னஸை காமிங்க. காலையில் இன்றைக்கி டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, வெளியே ஒரு வாக்கிங் போகிறீங்க, அங்கே யாரோ ஒரு வயசானவர் இருக்கார், அவர் கையில் ஒரு 20 rupees கொடுத்துட்டு போய் டீ சாப்பிட்டு வாங்க, அல்லது நாமளே அவங்களுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுக்குறது. இது மாதிரி கைண்ட்னஸ் ஏதாவது ஒரு வகையில் காமிக்கிறது. இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்களுக்காக கொஞ்சம் கதவை திறந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது, அவங்க போகிற வரைக்கும். உடனே அவங்க தேங்க்யூ அப்படின்வாங்க. உடனே யூ வில் ஃபீல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன் யூ, ஒரு சர்ஜ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இன் யூ. அது வர்றதுக்கு கைண்ட்னஸை காமிக்கிறது, ஒரு அன்பாக இருக்கிறது, ரோட்டில் பார்க்குறவங்கள சிரிக்கிறது, யாரோ ஒருத்தர் பெட்டியை தூக்க முடியாமல் சிரமப்படுறாங்கன்னா அவங்க பெட்டியை எடுத்து வைக்கிறது. இது மாதிரி ஒரு கைண்ட்னஸை காமிச்சா கூட நம்ம டல் மொமெண்ட்லேருந்து வெளியே வந்துட முடியும். பொதுவாக இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய நாளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா, பியூராக இருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பியூர்னால் என்னென்னா தூய்மை இல்லை. பியூருங்கிறது ஒரு 4 வேர்டு கொண்ட ஒரு வேர்டு. பி அப்படிங்கிறது என்ன? 4 பிங்கிறது பர்பஸ், யூங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், ஆறுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈங்கிறது என்ஜாய்மெண்ட்.
இப்போ இன்னைக்கு காலையிலேயே நம்ம இன்னைக்கு நாளுக்கு என்ன பர்பஸ், இன்னைக்கு இதை செஞ்சுருக்கணும். இப்போ ஏன் வந்து கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் எந்த ஓவியம் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு கதை எழுதி முடிச்சிடுவேன், இன்றைக்கி இந்த கவிதை எழுதிடுவேன்னு ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம யாரோட பழகினாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகணும். எதை செஞ்சாலும் ஒரு புரிதலோடு செய்கிறது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் தான் அதில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியே எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, ஏதாவது நல்லா நடந்தால் அது என்ன அந்த கிரெடிட் எனக்கு வரணும், மோசமாக போச்சுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு நினச்சா அவங்க வந்து ஒரு நாளை வந்து அவங்க உபயோகமாக செலவழிக்கவே முடியாது. நாலாவது, எதை செஞ்சாலுமே ஒரு மகிழ்ச்சியோடு செய்கிறது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே ஒரு சந்தோஷமாக செய்கிறது. ஒரு தண்ணி குடிக்கிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதோ ஒரு புனித தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க, ஏதோ கங்கையிலேருந்து வந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்தீங்கன்னா கூட அதை ரொம்ப சாதாரணமாக குடிப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. அந்த என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த டல் மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு என்தூசியாஸ்டிக் மொமெண்ட்டாக நம்மளால் மாற்ற முடியும். அதனால் லைஃப்பில் எல்லாருக்குமே சில நேரங்களில் கொஞ்சம் உற்சாகமின்மை வரும். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கையாண்டு நாம் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டால் அந்த நாள் முழுவதும் இனிப்பாகிவிடும். நம்முடைய செயல்கள் அனைத்துமே பொருள் பொதிந்தவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.